வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நாம் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் கரத்தினால் இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்ம நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரே நம் பலனா இருக்க போகிறார். கர்த்தரே நம் அடைக்கலம், கர்த்தரே நமக்கு அனுகூலமானவர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற துதியிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இறங்கி வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும் பிரச்சனைகளும் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமீன் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை, இருள்களை ஆண்டவரே நீர் நீக்கி போடுவீராகப்பா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நம்பும் போது நாம் வெட்கப்பட்டே போவதில்லை. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. சொன்னீங்களா? நிறைய பேர் சொல்லவே மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க. கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க பிரதர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் தள்ளாடுவதே இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்க, ஆமென். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, அவ இஸ்ரவேலின் தேவன். ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. கைகளை தட்டி, கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். சொல்லுவோம், காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். காலங்கினை எனக்காக இறங்கி வந்தி. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். காலங்கினை எனக்காக இறங்கி வந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்தி, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. சொல்லுங்க, என்னோடு செய்தி. ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. வெறும் கையாக, வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்க, ஆமென். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற
எனக்கு தந்தீர். ஆமென். பரதேசியாய் நான் தாங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். ஆமென். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, கைகளை தட்டி பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வேறு கையாய் கடந்து வந்தே. ஆமென். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். பாடுவோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வேறு கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வேறு கையாய் கடந்து வந்தேன். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. வேறு கையா கடந்து வந்தே. இரு பரிவாரங்களை தந்தீரப்பா. இழந்து போனதை மீண்டும் எங்களுக்கு தருபவரே. எல்லோக்கே உம்மை துதிப்பேன். பாடுவோம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. சொல்லுங்க, உடன்படிக்கை என்னோடு செய்தி, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். சொல்லுங்க, என்னோடு செய்தீரே. எல்லோக்கே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் உம்மை துதிப்பேன்? ஆண்டவரை நான் எப்போதும் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடந்த ஆண்டுல எத்தனையோ காயப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கலாம். சில காரியங்களை நாம் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் மீண்டுமாய் திருப்பி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு போனீங்களோ, என்ன இடத்துல இல்லைன்னு சொல்லி நின்றீங்களோ, அதே இடத்துல உங்க தலையை உயர செய்கிற தேவன், அதே இடத்துல உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். ஒருவேளை நீங்கள் வெறுமையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த மாலை வேளை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே யாக்கோபை போல ஆண்டவரே நான் பயந்து போயிருக்கிறேன்ப்பா, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அன்று யாக்கோபை நீ இஸ்ரவேலாய் மாற்றினீரப்பா, இரு பரிவாரங்களை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு தொடக்கத்தில் என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே நான் உண்மையே நம்புறேன் ஆண்டவரே. மனுஷனை நம்பி 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 தோல்வி அடைஞ்சது போதும், மனுஷனை நம்பி ஏமாற்ற அடைஞ்சது போதும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நான் எப்போதும் உம்மை நம்பி இருப்பேன் அப்பா. எனக்கு எந்த உயர்வு வந்தாலும் உம்மை நம்பி இருப்பேன், தாழ்வு வந்தாலும் உம்மை நம்பி இருப்பேன், சோர்வு வந்தாலும் நான் உம்மை நம்பி இருப்பேன், நெருக்கம் வந்தாலும் உம்மை நம்பி இருப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோட செய்யுங்க. வாய்களை திறந்து ஒரு அறிக்கை செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நான் உம்மையே நம்பி இருப்பேன் ஆண்டவரே, உம்மையே துதிச்சிட்டு இருப்பேன்ப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை போன ஆண்டுல சில விஷயங்களை நீங்க மறுதலிச்சிருப்பீங்க, ஆண்டவரை தேடாம இருந்திருக்க கூடும், ஜெபிக்காம இருந்திருக்க கூடும். இந்த புதிய ஆண்டுல அப்படி வேண்டாம் சகோதர சகோதரிகளே. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரிடத்துல கேட்ப, ஆண்டவரே எப்போது நான் ஜெபிக்கிறவனை மாற்றுங்க. எந்த காரியத்தை செய்தாலும் அது ஜெபித்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்கிறவனாய் எங்களை மாற்றுங்கப்பா. எப்பொழுதும் ஜெபத்துல இருக்கிறவர்களாய் மாற்றுங்க, விசுவாசிச்சு சுகந்தரித்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ராதா ரபகா பஷ்யந்தரமியந்து. ஹalleluya. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட சில தீர்மானங்களை எடுப்போம். ஆண்டவரே இந்த முதலாம் தேதியில இருந்தப்பா நம்மை தேடுவேன் ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடுவேன் அப்பா. ஒருவேளை இத்தனை நாள் நம்ம கடந்த ஆண்டுல இந்த அதிகாலை ஆண்டவரை தேடாமல் இருந்திருப்போம், எத்தனையோ நேரங்களை தேடாமல் இருந்திருப்போம். அதிகாலை ஜெபம் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த ஆண்டு அப்படி இல்லை. ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகவும், ஆண்டவரே என்னை மன்னியுங்கப்பா, ஆண்டவரே இந்த ஆண்டுல இருந்து ஆண்டவரே அதிகாலை உம்மை தேடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. 10 நிமிஷம் ஜெபம் 5 நிமிஷம் ஜெபனா மாறணும் ஆண்டவரே. மணிக்கணக்காய் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெப வீரர்களா எங்களை மாற்றுங்க. ஒருவேளை எப்போதும் நம்ம தேவைக்காகவே ஜெபித்திருப்போம். இந்த ஆண்டு அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. புறஜாதியர்கள் ரட்சிக்கப்படுகிற ஆண்டவரே ஆத்தும பாரம் உள்ளவராய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த ஆவடி பக்கத்தில் எத்தனையோ புறஜாதியர்கள் இருக்கிறாங்க. நம்ம வாழ்கிற இடத்துல சுற்றி நம்மை சுற்றி புறஜாதியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் அவர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், அதற்காக நான் ஜெபிப்பேன்ப்பா. என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த காரியத்தை செய்தாலும் நான் ஜெபித்து செய்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை கண்டு செய்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. என் ஜீவியத்தை மாற்றுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. என் ஜீவியத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஏதோ ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் தேடி வரக்கூடாது, நன்மையை மாத்திரம் உங்ககிட்ட இருந்து தேடி வரக்கூடாதப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்கள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே களி கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த மாலை கூட்டம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று இந்த புதிய ஆண்டுல முதலாம் நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார், ஏசப்பா நம் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர். ஒருவேளை கடந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய இழப்புகள் இருந்திருக்கும். இந்த ஆண்டுல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நன்மையை செய்கிறவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் வரட்டும். ஒருவேளை கடந்த ஆண்டு நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒருவேளை பதில் வராமல் இருக்கலாம். பதில் வரலைன்னா ஏதாவது நமக்குள்ள இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும்.
அதனால தான் பதில் வராமல் இருந்திருக்கோம். இந்த ஆண்டில் நம்ம ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம், ஒப்புரவாகும். ஆண்டவரே இயேசு ராஜா, என் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்கப்பா. என் குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற வேலைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற இடம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். யோசேப்பு நிமித்தமாய் ஆனா எகிப்தியரோட எஜமானோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அது போல உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் நிமித்தமாய் உங்கள் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களால் எல்லாம் செய்ய முடியும். பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். 2 கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து நபமான பாஷையை பேசுங்க. கத்த தந்த அந்த புதிய பாஷையை பேசுங்க. ஓ ரீதா ராபா காபா ஷாதா ராபா, ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்கப்பா. ஒரு புதிய அக்கினியை தாங்க ஆண்டவரே. பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. சத்துருவை கண்டு அதமாக்கி போடுகிற ஒரு வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. இனி ஆண்டவரே துஷ்ட மனிதர்கள் எங்கள் வழிகளில் வளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமையினால் எங்களை இடக்கட்டுவீராக. பிசாசின் அந்தகாரங்கள், பிசாசின் வல்லமை எங்களை தொடாதபடிக்கு, எங்கள் குடும்பங்களை தொடாதபடிக்கு ஒரு அக்கினி எங்கள் மேல போடுவீராக அப்பா. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரிடத்தில் அவர் அக்கினி கேளுங்கப்பா. அக்கினி எனக்கு தாங்க, அக்கினி அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. ஓ ரீதா ராபா ஷாதா ராபா, இனி பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்க கூடாது ஆண்டவரே. இனி சோர்வு என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது அப்பா. இனி நஷ்டம் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. இனி போராட்டம் என் குடும்பத்தில் வரக்கூடாது ஆண்டவரே. இனி சமாதான குலைச்சல்கள் என் வீட்டில் வரக்கூடாது. வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை தொடவே முடியாது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து துதிங்க. துதிக்க 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 ஒரு அபிஷேகம், உன்னத மகிமை, உன்னத பலன். ஓ ராகபா காபா ஷாதரபா. praise 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 praise. ஷபரதரபா. அன்று மேல் வீட்டறையில இறங்கின பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த மேல் வீட்டறையில இறங்கி அசைவாடுவீராக. உம்முடைய கரம் குறிக்கட்டும் அப்பா. ஓ ரதரமா ஷதரபா. glorious Jesus. hallelujah 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 hallelujah. கண்களை மூடி கைகளை உயர்த்தி
புகழும் மேன்மையும் ஒருவருக்கே சொல்லுங்க. துதி உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரண. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். கைகளை உயர்த்தி துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுவோம். புகழும் மேன்மையும். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி நீர் இல்லைனாப்பா உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, எல்லா புகழும் மேன்மையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எங்கள் மாத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுங்க. எங்கள் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க உள்ளாவுங்க ஆண்டவரை. வாசம் செய்யும் எங்கள் மத்திய, எங்கள் மத்திய எங்களோடு என்றும் வாசம். எங்க வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில் உலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் நீர் உள்ளாகும் ஆண்டவரே. நீரே தலைவராயிருப்பீராக. வாசம் செய்யும் எங்கள் குடும்பத்தில். உம்முடைய பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. வாசம் செய்யும் எங்கள் மாற்றியில். வாசம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா
கபஷதரா. எல்லாரும் இரு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருக்குள்ள இறங்கி அசைவாடட்டும் அப்பா. இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன ஜெப வாழ்க்கையை, இழந்து போன ஆசீர்வாதத்தை என் தேவன் மீண்டுமாய் தருவீராக. உம்முடைய கரம் குறுக்கிடட்டும் அப்பா. ஷகரதரபஷதரமா லூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் இரு கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முழு உள்ளத்தோடு கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதமான புத்தாண்டு கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த வருடம் முழுவதும் உங்களை தாங்க போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும், காடாக எண்ணப்படும். ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் வாக்கு தத்தத்தை கொடுப்பார். நம்முடைய கர்த்தர் யார் என்றால் அவர் வாக்கு தத்தத்தின் தெய்வம். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவர் சொன்னபடியே அந்த வாக்கு தத்தங்களை செய்து முடித்தார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் அவர் வாக்கு தத்தம் உரைத்தார். அவர் உரைத்ததின்படியே ஆண்டவர் செய்தார். இந்த நாட்களிலும் இந்த புதிய வருஷத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டபோது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின அந்த வார்த்தை இதுதான். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்திலிருந்து ஒரு செய்தியை நான் சுருக்கமாக சரியான நேரத்துக்குள் பேசி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணி வேகமாய் நம்முடைய கூட்டத்தை முடித்து நாம் வீடு திரும்ப போகிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், வனாந்தரம் செழிக்கும். எப்போது இந்த வனாந்தரம் செழிக்கும் என்று நான் சொல்வதற்கு முன்பு முதலாவது இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வேத வார்த்தைகளைத்தான் நமக்கு ஆண்டவர் கையாளுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த வாக்கு தத்தங்களில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறவே மாட்டாரு. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம்
ஒரு செழிப்பை அவர் கட்டளையிடத்தான் போகிறார். வசனம் சொல்லுகிறது, வனாந்தரம் வயல்வெளியை போல மாறும். இப்போ முதல்ல வனாந்தரம்னா என்ன என்றதை நான் உங்களுக்கு வேகமாய் பேச விரும்புகிறேன். அடிக்கடி நான் இந்த வனாந்தரத்தை குறித்து பேசியிருக்கிறேன். வனாந்தரம் என்பது மனுஷ நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். வனாந்தரம் என்பது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு இடம். வனாந்தரம் என்பது ஒரு வறட்சியான ஒரு இடம். வனாந்தரம் என்பது மரம் செடி கொடிகள் இல்லாத ஒரு இடம். வனாந்தரம் என்பது மிருகங்கள் கூட நடமாட முடியாத ஒரு இடம், உஷ்ணமான ஒரு இடம். இதுதான் வனாந்தரம். ஆனால் நான் சொன்ன எல்லா கடுமையான பிரச்சனைகளை விட மிக முக்கியமான பிரச்சனை வனாந்தரத்தில் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரத்தில் என்ன இருக்காது? வழியே இருக்காது. வனாந்தரத்தில் நான் சொன்ன மனுஷன் இருக்க மாட்டான், சாப்பாடு இருக்காது, செடி கொடி இருக்காது, உஷ்ணமாக இருக்கும், தண்ணீர் இருக்காது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இருக்கிறதுலே கொடுமை வனாந்தரத்தில் என்னென்னா வழியே இருக்காது. நீங்கள் வனாந்தரத்துக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் நடந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த பக்கமாக வந்தோன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, எந்த பக்கமாக போகணுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன்? வனாந்தரத்தில் என்ன இருக்காது? வழியே இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வீடே ஒரு வனாந்தரமாக இருக்கலாம், வழியே இல்லையா? வாக்குத்தத்தெல்லாம் கேட்கும்போது நன்றாகத்தான் இருக்குது, ஆனால் வழியே இல்லை. இந்த ஜனவரி மாதம் ஒரு காரியம் நடக்கணும், ஒரு வழியும் தெரியல. என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு வழி தெரியல. என் புருஷனுக்கு என்ன செய்வேன்? ஒரு வழி தெரியல என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், சொல்லலாம், யோசிக்கலாம். ஒரு வழியே தெரியலன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு பெயர் தான் வனாந்தரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வனாந்தரம் வயல்வெளியை போல மாறும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கரங்களை தட்டி பாடுவோம். நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தான சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தரம் எப்படி வயல்வெளியை போல மாறும்? இது வாய்ப்பே இல்லையே, வழியே இல்லையே என்று நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ திரும்ப அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32:15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே இருக்கும். இன்னொரு முறை, எப்படியே இருக்கும்? எப்படியே இருக்கும்? 16 எப்படி இருந்தோமோ 17 அப்படியே தான் இருப்போம், அப்படியே தான் இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது
அந்த வனாந்திரம் வயல்வெளியை போல மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதலை குறித்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா நான் நிறைய பேசுவேன். நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல சபை ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி நகரத்தில் இருக்கிறது. முதல் முறையாக அந்த சபைக்கு நான் 2001 நினைக்கிறேன் கர்த்தர் கொண்டு போனார். அப்போது ஒரு 7-8 பேர் அல்லது 10 பேர் தான் அந்த சபையில் இருந்தார்கள். அந்த சபையின் போதகர் மித்ரன் செல்லப்பா என்ற இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு தேவ மனுஷன். மிகுந்த வைராக்கியத்தோடு அவருடைய மனைவியும் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சிங்கப்பூரில் படித்து அவர்கள் போய் அந்த ஊழியத்தை ஆரம்பித்திருந்த காலம். கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போனார். அந்த ஒரு 10-12 பேர் தான் விசுவாசிகள். ஒரு நாள் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணினோம். தேவ வல்லமை திடீரென்று இறங்கி வந்தது. அந்த 12 பேரும் அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா. 12 பேர் தான். இன்றைக்கு அவங்க சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் 2014 போயிருந்தேன். அதுக்கு பிறகு போகலை. கிட்டத்தட்ட 600-700 பேர் மேலே இருக்காங்க. ஆஸ்திரேலியா நாட்டில் தமிழர்கள் இருப்பது 600 பேர் வராங்கன்னா நம்ம ஊரில் 10,000 பேர் கூட சமம். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த சபையில் வளர்ந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த போதகர் அழைப்பார். ஒவ்வொரு போகும்போதெல்லாம் அபிஷேகம் பெறுவாங்க. அபிஷேகம் பெறும்போதெல்லாம் வியாதிகள் சுகமாகும். வியாதிகள் சுகமான உடனே மக்கள் பலப்படுவாங்க. அவங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஊழியம் வளர்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படும் வரைக்கும், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்பட்டு விட்டால் இந்த வருஷம் நீங்கள் உங்கள் டைரியிலையோ உங்கள் வேதத்திலேயோ எழுதி வைத்து கொள்ளுங்க, இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானுடைய வருஷம், பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டு. ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் அல்ல, சிறு ஊழியக்காரர்கள் அல்ல, ஒரு விசுவாசிகள் கூட ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆவியானவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வனாந்தரத்தை செழிப்பாக்க ஒரே வழி கர்த்தருடைய ஆவியானவர். 2017 வருஷம் இந்தியாவில் இருக்கிற சபைகளின் மேலே ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். எங்கு பார்த்தாலும் ஜெபங்கள் நடக்க போகிறது. எங்கு பார்த்தாலும் என்ன நடக்க போகுது? வருகிற 6ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை சென்னையில் ஒரு புதிதாக முழு இரவு ஜெபம் துவங்கப்படுகிறது. சென்னையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும், சிஎஸ்ஐ சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள், மற்ற ரோமன் கேத்தலிக் திருச்சபைகள், எல்லா சபைகளின் சார்பாக முழு இரவு ஜெபம் துவங்கப்படுகிறது. அந்த முழு இரவு ஜெபத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பாஸ்டர் மோகன் ஜெபம் நடத்த போகிறார். நானும் அதில் போய் ஜெபம் நடத்த போகிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அந்த முழு இரவு ஜெபம் சென்னையில் துவங்குறாங்க. அல்லேலூயா. 1980, 81, 82 அந்த நாட்களில் சென்னையில் இப்படிப்பட்ட முழு இரவு ஜெபங்கள் துவங்கப்பட்ட போதுதான் ஒரு எழுப்புதல் வந்தது. அப்போதுதான் மெரினா கடற்கரையில் பேரின்ப பெருவிழா ஆரம்பித்தார்கள். அதை போல ஒரு மறுபடியும் ஒரு எழுப்புதலை, ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த வருஷம் நம்முடைய சென்னை பட்டணத்தின் மேல தமிழ்நாட்டில் ஊற்ற போகிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எல்லா விசுவாசிகளும் வந்து போவதற்கு வசதியாக பாஸ்டர் மோகன் அவர்களுடைய சபை சைதாப்பேட்டையில் இருக்கிறது.
அங்கு அந்த முழு இரவு ஜெபம் துவங்குகிறார்கள். யார் யாருக்கு வர முடியுமோ நீங்களும் வந்து அந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டா அந்த இடத்தில் இருக்கிற வறட்சி அப்படியே மாறிடும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வல்லமை எந்தெந்த பகுதியில் இறங்கி வரப்போகுது இந்த வருஷம் அப்படின்னு நான் வேகமாக பேச போகிறேன். முடிஞ்சால் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி இந்த வருஷம் ஊற்றப்பட போகிறது. ஆமென். அந்த அபிஷேகம் வேறு எங்கேயும் அல்ல. ஆண்டவர் சொல்றார், முதலாவது உங்க வீட்டுக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. எங்க ஊற்றப்பட போகிறது? உங்க வீட்டுக்குள்ளே. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? முதல்ல கையை உயர்த்துங்க. உண்மையாவா? கையை உயர்த்தி சொல்ல, உண்மையாவா? உண்மையாவா? அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பை உண்டாக்க இந்த வருஷம் கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரு. எங்க செழிப்பு? இப்போ ஊர்ல உலகத்துல எல்லாம் நம்ம பிரபலமா இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்தா ஒரே கடனும் ஒரே கஷ்டமும் ஒரே சண்டையும் வாக்குவாதமா இருந்தா நம்ம வீட்டில் நிம்மதியா தூங்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், டெலிவிஷனை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் வீட்டில் ஒரு செழிப்பை உண்டாக்க போகிறார். எப்போதுமே நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிற இடத்தில் வருகிற முதல் ஆசீர்வாதம் என்னவா இருக்கும்? செழிப்பாக தான் இருக்கும். என்ன ஆசீர்வாதமா இருக்கும்? இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், தென் கொரியா நாட்டுக்கு நம்ம போகிறோம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி. போன பிப்ரவரி மாதம் நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், இந்த தென் கொரியா உலக வரைபடத்திலேயே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், அவ்வளவு கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நீங்க கூட பரவாயில்ல, இந்தியாவை விட பயங்கர வறுமை என்று அவர் சொன்னார். என்றைக்கு ஒரு ஜபாவி இந்த தென்கொரியா தேசத்தில் ஊற்றப்பட்டதோ, என்றைக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ, அந்த தரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 ஹுண்டாய் கார் உருவாக்கப்பட்டது, சாம்சங் தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது என்று ஒவ்வொரு தொழில் நிறுவனத்தையாக சொல்லி கொண்டு வந்தார். இன்றைக்கு உலக நாடுகளில் போட்டி போட்டி கொண்டு நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் தென்கொரியாவில் விசுவாசிகளின் கையில் இருக்கிறது. இதுக்கு காரணம் அவர் சொன்னார், ஒரு ஜப அபிஷேகம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், உங்க வீட்டுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ள அந்த வல்லமை ஊற்ற விரும்புகிறார். அந்த வசனத்தை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல். அப்போ ஆண்டவர் ஊற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டா, பிரதர் ராபின்சன் சொல்றாரு, நம்ம வீட்டு மேல அபிஷேகத்தை ஊற்றுவாராம். பார்ப்போம் எப்போ ஊற்றுறாரு அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணு நடக்காது. அந்த வசனத்தை வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், இன்னொரு முறை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், இன்னொரு முறை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தண்ணீரையும். தாகத்தோடு ஆண்டவரே, இன்றைக்கு இரவு நீங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த தேவ மனிதன் சொல்லுகிற அந்த அபிஷேகம் என் வீட்டுக்கு வரணும்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா போதும், கர்த்தர் அளவு கடந்த அபிஷேகத்தை உங்க வீட்டில் ஊற்றிடுவாரு, உங்க மேல ஊற்றிடுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்க மேல மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, வேதம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் கண்களை மூடி வேகமாய் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே இந்த அபிஷேகம் கரை புரண்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீட்டுக்குள் கரை புரண்டு வருவதாக, என் வீட்டுக்குள் வருவதாக. என் புருஷன் மேல் இந்த வல்லமை விழுவதாக, என் அன்பு மனைவின் மேல் வல்லமை விழுவதாக, என் மூத்த மகன் மேல் வல்லமை விழுவதாக, என் மகள் மேல் வல்லமை விழுவதாக, என் மனைவியின் மேல் வல்லமை விழுவதாக. எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த வல்லமையை நான் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை துதிச்சிருங்க. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் நிரப்பி தம்முடைய வல்லமையினால தருத்தரத்தை, கடன் பாரத்தை ஆண்டவர் உங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். எல்லாம் கைவை சொல்லுங்க, அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே ஒரு செழிப்பு, அந்த செழிப்பு வந்துட்டுனா அங்க கொஞ்சம் கொஞ்சமா தரித்திரம் உங்களை விட்டு சொல்லாம கொல்லாம போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பேங்க்ல எப்பவும் பணம் இருந்துகிட்டே இருக்கும். விசுவாசிக்க முடியுதா இல்லையா? நான் அதை அப்படியே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றேன். அதை நான் என் லைஃப்ல பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அங்கிருந்து பணம் வரும், துபாயிலிருந்து பணம் வரும், என் புருஷன் கையிலேருந்து பணம் வரும், அந்த அண்ணாச்சி கையிலேருந்து பணம் வரும், அங்கிருந்து வரும், இங்க இருந்து வரும். இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை நாம இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், வேகமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இரண்டாவது, இந்த 2017 என்ன நடக்க போகிறது என்று கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் மேல கர்த்தர் தம்முடைய செழிப்பை ஊற்ற போகிறார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நாம் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். இந்த சரீரத்தை ஆவியானவர் பலப்படுத்த விரும்புகிறார். இதெல்லாம் வாயிட்டு சொல்லுங்க, என் சரீரத்தை ஆவியானவர் பலப்படுத்த போகிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, என் சரீரத்தை ஆவியானவர் ஆரோக்கியமுடையதாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அப்ப அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அபிஷேகம் உங்களை நிரப்பும் போது என்ன நடக்கும்? சரீரத்தில் என்ன நடக்கும்? பலன் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். அந்த பலனால் நாம எல்லா பலவீனத்தை மேற்கொள்வோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் இனி தன்னை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வானாக. ஆமென். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, அப்புறம் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்புறம் ஆவியானவர் வரும்போது இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பறந்து போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி, அப்படியே கையை உயர்த்தி, கண்ணை மூடி, என்ன பல, எல்லா ஹை பிளட் பிரஷர், எல்லா டயபெட்டிஸ், எல்லா தேய்ந்து போன எலும்புகள், கழுத்தில் இருக்கிற வலிகள், கைகள் தோள்பட்டையில் இருக்கிற ஷோல்டர் பெயின், அந்த இடுப்பில் இருக்கிற வலிகள், நரம்பு எலும்புகளில் முழங்கால்கள் இருக்கிற வலிகள், டாக்டர் சொல்வார் இதெல்லாம் வயசான காலத்தில் வரக்கூடிய பலவீனங்கள் என்று. ஆனால் இப்போ நம்ம இயேசுவின் நாமத்தில் கிளைம் பண்ணுறோம்,
கிளைம் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடைத்து உயர எழும்புவார்கள். ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனை இப்பொழுது கர்த்தர் தருகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. அந்த அபிஷேகத்தை விசுவாசிங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க சகோதரி. அந்த அபிஷேகம் உங்களுக்கு தீர்க்காயுசு நாட்களை தரப்போகிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள புதிய பலனை தரப்போகிறது. வாய் விரிவாய் தரங்க, வாய் விரிவாய் தரங்க, வாய் விரிவாய் தரங்க. நன்றியோடு கர்த்தரை துதிங்க. ஒரு புதிய பலன் உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. Thank you Jesus. Glory, 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 glory. ஆமென். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து இந்த வருஷம் நீங்க மறுபடி எழும்ப போறீங்க, ஓட போறீங்க, நடக்க போறீங்க. எல்லா அடைக்கப்பட்ட வாழ்வுகள் திறக்கப்படுகிறது. எல்லா மூச்சு குழல்கள் பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால கல்லீரல், சிறுநீரகங்கள் பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லா துல்லியமான நரம்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. Oh, praise God, hallelujah. இந்த வருஷம் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது ஒரு ஆரோக்கியம் உங்களுக்குள்ளே வரும். ஆமென். ஒரு ஆரோக்கியத்தின் வருஷம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒன்று குடும்பத்தில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், விசேஷமா குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. இரண்டாவது சரீரத்தில் அபிஷேகம் ஊற்றப்படும் போது பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இந்த 45:1 முக்கியமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி என் இருதயத்தில் வைத்த வார்த்தை, இந்த வருஷம் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 45 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிங்க. 2 நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 2 வசனத்துல ஆண்டவர் கோணலான காரியங்களை 16 நீங்க பிரயாசப்பட்டோம், சில காரியத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல, அதை செய்து முடிக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நீங்க முடிப்பீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 4 வசனத்தை வாசிங்க பிரதர். 4 வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். இதை நம்புறவங்க மட்டும் இப்ப என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். சரியா? இதை நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி கண்ணை மூடணும். இன்னைக்கு இருக்கிறவங்க வருமானம், இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய தரித்திரம், இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய தேவைகள், நஷ்டம், கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் பிளாங்கா இருக்கு, பேங்க் பேலன்ஸே இல்லை. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக, இந்த 45 அதிகாரம் 4 வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக உங்களுக்கு நேராய் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறாரு, உடைக்க போகிறாரு. ஏன்னா நீங்க செழிப்பாய் இருப்பதான் தேவ சித்தம். இருப்பு தாழ்பாளிகளை முறிக்க போகிறார் கர்த்தர், முறிக்க போகிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை, ஆமென், கர்த்தர் அடையாளம் காட்ட போகிறாரு. கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, தகப்பனே, தகப்பனே,
நீர் தரித்திரத்தின் தெய்வம் அல்ல, நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர். என்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்தீர், நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வருஷம் வரைக்கும் ஏதாயில் போராட்டங்கள் வந்திருக்கலாம். இந்த வருஷத்துல இருப்பு தாழ்பாள்கள் முறிய போகிறது, வெண்கல கதவுகள் முறிய போகிறது. ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, புதையல்களை என் ஆண்டவர் எனக்கு தரப்போகிறீர். எல்லாம் வாயத்தர சொல்லுங்க, எனக்கு தரப்போகிறீர். சொல்லுங்க வாய் திறந்து, எனக்கு தரப்போகிறீர். எங்கள் வீட்டுக்கு தரப்போகிறீர், என் ஊழியத்துக்கு தரப்போகிறீர், எங்க தொழிலுக்கு தரப்போகிறீர். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் கஷ்டப்படாமலே ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் பார்க்க போகிறேன். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே, இந்த வருஷத்துல உம்மாலே எல்லா கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் நோட்ல எழுதியிருக்கீங்களோ, பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்கீங்களோ இல்லையோ, இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. நீங்க நடக்கும் போதும் போகும்போதும், சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், கிச்சன்ல சமைக்கும் போதும், பிரதர்ஸுக்கு சொல்றேன், வேலைக்கு போகும்போதும் வரும்போதும், இதை அடிக்கடி யோசித்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. இது அப்படியே நடக்கும். ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாம அப்படியே கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப எழுமி நில்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். எழுமி நில்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். நான் இப்போ முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மற்ற சரீர பலவீனங்கள் எல்லா போராட்டங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படி ஏவப்படுறேன். ஆவிக்குரிய வாழ்வைக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் துடிப்பாக எழும்பணும். ஆண்டவரே, நாங்க அதிகாலை 5 மணிக்கு நாங்க ஜெபம் பண்ற பிள்ளைகளா மாறணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. கவரப்பாளையத்தை சுற்றி இருக்கிறவங்க, பட்டாபுரம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதிகாலை 5 மணி ஜெபத்துக்கு வந்து கர்த்தரால நான் ஆவிக்குள்ளாக நிரப்பப்படணும் அப்படி நீங்க கேட்டா நிச்சயமா அந்த கிருபையை தருவார் உங்களுக்கு. அதிகாலை ஜெபத்துக்கு ஓடி வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை தருவார். அடுத்தது, வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய குரலை நான் கேட்கணும்ப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்கணும்ப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால, ஆமென், இயேசுவின் நாமத்தினால இனிமே நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, என் ஜெபம் ஒரு இனிமையா இருக்கணும், இன்பமா இருக்கணும். என் ஜெபத்துல ஒரு வல்லமை வெளிப்படணும். என் ஜெபத்துல பிசாசு நடுங்கணும். என் ஜெபத்துல வியாதிகள் குணமாகணும். நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற கிருபையினால் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பு விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒரு உன்னதமான அபிஷேகத்தின் வல்லமை இதுவரைக்கும் இந்த வல்லமை பெற்றுக்கொள்ளாதவங்க மேல உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன் ஐயா. உன் வாயை விரிவாய் தர, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவர்களை மறந்துரு. ஒரு அக்னி, ஒரு புது பலன், ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படுகிறது. தேவ மகிமை இறங்கி வருகிற நேரம். வாய் விரிவாய் தரங்க, வாய் விரிவாய் தரங்க. பேசின அதே பாஷை அல்ல, புதிய புதிய பாஷைகள், புதிய புதிய அக்னி. தேவ மகிமை இறங்கி வருகிற வேளை. பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நரம்பு எலும்புகளுக்குள்ளே அக்கினி விழுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் மேலே என் வல்லமை நான் ஊற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது அந்நிய பாஷை, சந்தேகப்படாதீங்க. வாய் விரிவாய் தரங்க. புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். ரந்தலாபா தூஷதாலாபா ரசிமெஹோ ரதலெமெஹே ரமஹபுதலஹபா யூத ராஜ சிங்கமாய் அவர் உனக்காக யுத்தத்தில் ஜெயபலனானவராய் உனக்காக எழும்புகிறார். ஒராபா ஹபா 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 ஹபா. தோல்வி இல்ல என் ஜெபத்தில், இனிமே தோல்வி இல்ல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, தோல்வி இல்ல என் ரட்சிப்புல, சந்தேகம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வல்லமை உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ரெண்டு கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. பெற்றுக்கொள்ளுங்க புது பலன். தொண்டையில் இருக்கிற தைராய்டு கரைந்து போ, கரைந்து போ. இயேசுவின் நாமத்தினால கரைந்து போ. போல்லாதாவியே ரந்தலபா ஷிபா பாபா கபா கபா தலா கபா கபா தலா கபா தலா கபா தலா கபா. ஆமென். ஒரு ஜெப அபிஷேகத்தை, ஜெப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை, துதியின் ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உமக்கு மகிமை உண்டாவதாக ராஜா. தோல் சம்பந்தமான வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். தோல் சம்பந்தமான வியாதிகள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவங்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தோல் சம்பந்தமான அரிப்புகள், நீண்ட காலமாய் மாத கணக்கில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவங்க நன்றி மட்டும் சொல்லிருங்க, நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. உங்கள் முகத்தினுடைய கீழ்த்தாடையில் இருக்கிற பலவீனங்கள், ஆமென், கீழ்த்தாடையில் இருக்கிற வலிகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இனி மருந்து மாத்திரை அவசியம் அல்ல. அவருடைய சுகமளிக்கும் அபிஷேகம் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். மங்கி போன கண் பார்வையை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நல்ல பார்வையாக உருவாக்கி கொண்டு வருகிறீர். இப்பொழுது அது நடக்கிறது, இப்பொழுது நடக்கிறது. ஆமென். முதுகு வலி இயேசுவின் நாமத்தில் நீங்கி போ, நீங்கி போ. ஒரு மரண பயம் நீங்கி போ, நீங்கி போ. பயம், பயத்தின் ஆவி போ வெளியே, பயத்தின் ஆவி போ வெளியே, போ வெளியே. இந்த எல்லையிலே இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. போயிரு இயேசுவின் நாமத்தினால. இனி அந்த பயம் பிள்ளைகளை தொடுவது இல்லை. தொழிலில் என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, குழப்புகிற ஆவிய, குழப்புகிற ஆவிய உன்னை கட்டி ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் கால்களை நான் மான்களின் போல் கால்களை போலாக்கி ஒரு புதிய பலனால நிரப்பி, ஆமென், பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் மட்டும் என் கரை உன்னை விட்டு நீங்குவதில்லை. கரல் தட்டி கர்த்தரை துதி. நன்றி. இந்த வருஷம் ஜெப அக்கினியினால இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலரை நிரப்பி தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுகிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம், பட்டணத்துக்காக ஜெபிக்கிற அபிஷேகம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிற அபிஷேகம். ஓ க்ளோரி, க்ளோரி.
வனாந்தரத்தை இனி காண மாட்டாய். வனாந்தரத்தை நீ பார்க்க மாட்ட, வயல் வெளியே தான் நீ பார்ப்ப. ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரட்சிக்கப்படாத கணவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, குடிகாரர்கள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்திற்கு தடையை உண்டாக்கினவர்களே ஜெபம் பண்ண போகிறார்களப்பா, ஜெபம் பண்ண போகிறார்களப்பா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அடைக்கப்பட்ட கர்ப்பமே இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவாயாக. திருமணமாகாத பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய மூச்சு பகுதியில, ஆண்டவரே, சுவாச பகுதியில இருக்கிற பலவீனங்கள் சுகமாகி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பல விதங்களில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர், தொட்டு கொண்டு வருகிறீர். கர்த்தர் உலாவி கொண்டு வருகிறார், நம் நடுவில் அவர் உலாவி கொண்டு வருகிறார். இங்கு மட்டுமல்ல, இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. என் அருமையான தாசனே, உன்னை அவர் அழைத்திருக்கிறார், உன்னை பயன்படுத்துவார், உன் மேல ஒரு அக்கினியை போடுவார். இந்த வருஷம் அதை நீ காண போகிறாய். ஓ glory, hallelujah. ஓ மகிமை, 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 மகிமை. hallelujah, glory. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும், எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே. கையை வச்சு சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எல்லா கையை வச்சு சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. கைகளை உயர்த்தி உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தந்தார், ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார். அதுக்கு காரணம் நான் அல்ல, நான் ஒரு அப்ரோஜனமான ஊழியக்காரன். பரிசுத்த ஆவியானவர் அதை இன்றைக்கு செய்தபடியால் கரந்தட்டி கர்த்தரை ஒரு முறை நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கைகளை உயர்த்தி உமக்கே துதி, உமக்கே கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே. உங்க சத்தத்தை உயர்த்தி புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Praise God. Amen. தகப்பனே, எங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒளிமயமான எதிர்காலம் நிறைந்த 2017க்காக உமக்கு ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகள் உன்னதத்திலிருந்து வந்த அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இங்கு இவர்கள் கண்ட இந்த அபிஷேகத்தை இவங்க வீட்டுக்குள் போய் இன்னைக்கு இரவு ஜெபம் பண்ணும்போதும்
உணர்வார்களாக. காலையில் எழும்பி ஜெபிக்கும் போதும் உணர்வார்களாக. அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299546363. Our address: Jesus Meets Ministries, number 4, Kavarapalayam Main Road, Avadi, Chennai 54, India. Telephone number 9841252836, 7299546363. Email ID: gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org. Website address: www.gpsrobinson.org.